அனைவருக்கும் வணக்கம். எங்கள் அம்மா வைக்கிற கிராமத்தில் எங்கள் அம்மா செஞ்ச அதே உங்களுக்கு மெத்தடில் தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். இன்றைக்கி ஜிலேபி கெண்டை தான் எடுத்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். நான் சின்ன வெங்காயம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஜாரில் சேர்த்து ஓட்டிட்டு வந்துடுறேன் குறைன்னு. அடுத்தது கல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். வெந்தயம் கலந்து கடுவை எல்லாமே சேர்த்தாச்சு. கருவேப்பிலை கொஞ்சோண்டு அந்த வெங்காயத்தையும் பொடி பண்ண வெங்காயம், 2 தக்காளி பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் எல்லாம் வதங்கிட்டே இருக்கட்டும். ஒரு தக்காளி சைஸில் புளி கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவ்வளோதான். புளிப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துருங்க, காரமும் உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துருங்க. நான் மல்லி மிளகா கலந்து அரைச்ச தூள், தேவையான உப்பு சேர்த்து நல்லா ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஒரு மாங்காய் ஒட்டுக்காய், அதாவது ஒட்டு மாங்காய் சேர்த்துருக்கேன். இதுவும் ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் கழுவி வச்சுருந்தேன் அந்த ஜிலேபி கெண்டை மீனை இப்போ நான் சேர்த்து விட்டு, இது பாருங்கள் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, 5 நிமிஷம் இருந்தால் போதும். ஏன்னா பாருங்கள், நான் கட் பண்ணாமல் முழுசாமல் போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் சகோதரிகளே. நான் அப்படியே தான் எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக நல்லா முழுசாகவே சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் 1 ஸ்பூனு தான் சகோதரிகளே. நீங்களும் இந்த மீன் குழம்பை செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சகோதரிகளே.